வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நாணயம் தமிழ். நாணயம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான நாணயம் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு சர்க்குலேஷன்லயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. தெளிவா போட்டோ போடுறேன், இயர் எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்றேன். நல்லா வந்து நான் கொடுக்குற அந்த தகவலை வந்து தெளிவா பாருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாணயங்களை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, நாணயங்களை பத்தின தகவலை கொண்டு வந்து நம்ம வந்து சேர்க்கிறது. சரிங்களா? ஸோ எல்லா தரப்பு மக்களுக்கும் நாணயங்களை பற்றிய தகவல் வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இதை பத்தி நிறைய வந்து ஸ்கேம் நிறைய நாணயங்களை வச்சு நடந்துட்டு இருக்கு. ஸோ உண்மையான நாணயங்களுடைய விலையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபும் தான் வந்து என்னை வந்து இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. ஸோ வாங்க, இன்னைக்கு என்ன நாணயம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா நாணயம் நண்பர்களே. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த நாணயம் உங்க கையிலேயே கிடைச்சிருக்கும். ஸோ இந்த நாணயம் வந்து எல்லாருமே பார்த்திருக்கக்கூடிய நாணயம் தான். இந்த நாணயத்துல எது வந்து விலை வந்து அதிகமா போகுது அப்படின்ற தகவலை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அந்த 75வது சுதந்திர தின விழாக்காக இந்த நாணயம் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க 25வது சுதந்திர தின விழாக்கு நாணயம் போட்டிருப்பாங்க, 50வதுக்கும் நாணயம் போட்டிருப்பாங்க, 75க்கும் நாணயம் போட்டிருக்காங்க. 10 ரூபா நாணயம். இதுல நம்ம எந்த நாணயம் வந்து நம்ம விலை போகக்கூடிய நாணயம் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். 2 மெட்டல் சரிங்களா? அந்த மாதிரி பி மெட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல வந்து 2 மெட்டல் இருக்கு. அதனால பி மெட்டல் நாணயம் பொதுவா 10 ரூபா வந்து அந்த மாதிரி வரும். இதுல நம்ம வந்து பார்க்க வேண்டியது வருஷம் தான். இயர் மட்டும்தான் நீங்க பார்க்கணும். மின்ட் பார்க்க தேவையில்லை. என்ன இயர் பார்க்கணும்? இது வந்து 3 வருஷம் தான். 2021, 2022, 2023. அதுல நம்ம பார்க்க வேண்டிய 2021. இதுல மின்ட் நீங்க பார்க்க தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதே நோய்டா மின்ட் மட்டும்தான். அப்ப விலையை பாத்தீங்கன்னா 2021 10 ரூபா, விலை வந்து 600 ரூபா. சரிங்களா? மின்ட் நோய்டா மின்ட். அது மற்ற மின்ட் வந்து அதுல இல்ல, அதனால அவங்க மென்ஷன் பண்ணல. ஒரே மின்ட் தான். 2021 மின்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மின்டேஜ்னா அச்சடிச்ச நாணயங்கள் அச்சடிச்ச அளவு ரொம்ப ரொம்ப கம்மி நண்பர்களே. சரிங்களா? அதே இதான் நீங்க 2022 போனீங்கன்னா விலை போகாது. 20 ரூபா தான். அதுவுமே நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்து அதை வந்து கலெக்டர்ஸ் யாராவது தேவைப்பட்டதான் வாங்குவாங்க. 2023மே விலை கிடையாது. 2021 இது வந்து ஏகேஎம் காயின் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஏகேஎம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆசாத்ன்னு சொல்லி ஹிந்தியில வரும், நமக்கு சரியா தெரியல. ஸோ ஏகேஎம் சொல்லி இந்த இருக்கு பாருங்க, ஆசாத் கா அம்ரித் மகோத்சவ் நினைக்கிறேன். இதை வந்து ஏகேஏஎம் அப்படின்னு சொல்லி சுருக்கமா சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நாணயம் உங்களுக்கு 2021 உள்ள நாணயம் 600 ரூபா முடிய விலை போட்டிருக்கு. அது வந்து கண்டிஷன் நல்ல தரமா இருந்தா தான். சரிங்களா? இது வந்து சர்க்குலேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தேடி பாருங்க. இந்த நாணயம் பார்க்கும்போது இயர் இங்க போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? 2021 கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. 10 ரூபா அதுல விலை வந்து இந்த விலை போகும். 20 ரூபா நாணயம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு 2021 பெரிய விலை கிடைக்காது நண்பர்களே. சரிங்களா? 2021 வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாம்பே வந்து 50 ரூபா வர போகுது. 20 ரூபா நாணயம் அதே வந்து 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 20 ரூபா நாணயம். 2021 பாம்பே மின்ட் 50 ரூபா போகுது. ஹைதராபாத் மின்ட் 30 ரூபா போகுது. அது 2 மின்ட் தான் வந்து மின்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 20 ரூபா நாணயம் 2021 பாம்பே மின்ட் ஹைதராபாத் மின்ட் உங்ககிட்ட கிடைக்குது அப்படின்னா நீங்க அது ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். தாராளமா ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். நாலு பின்ன மேபி வந்து உங்களுக்கு கொஞ்சம் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹைதராபாத் மின்ட் கூட தேவையில்ல, பாம்பே மின்ட் வந்து எடுத்து வச்சீங்க அப்படின்னா நாலு பின்ன கொஞ்சம் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு இந்த 2 நாணயம் பத்தி தான் வீடியோ. உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். 2 நாணயத்தோட போட்டோவும் தெளிவா கொடுக்குறேன், பாருங்க. தகவலையும் தெளிவா பாருங்க. நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி.